அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்டு, தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தை வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து இங்கிலீஷுக்கு வந்த ஒரு வார்த்தை. நிறைய வாட்டி நியூஸ் பேப்பர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வித்தியாசம், 2 சிலபிள் உள்ள வார்த்தை, 2 வார்த்தையாக இருக்கும். ஃபாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாப்பான்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெல்லிங் யோசிக்கலாம். ஸ்பெல்லிங் இது தாங்க, FAUX ஸ்பேஸ் விட்டு PAS, FAUX ஸ்பேஸ் விட்டு PAS. ஃபாப்பா. ஃபாப்பான்னா ஒரு பொது நிகழ்வில், ஒரு பொது இடத்துல தர்ம சங்கடமாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் இட் இஸ் அ ஃபாப்பா அப்படிம்பாங்க. நான் ஒரு எல்லோரும் போயிருக்க ஒரு பார்ட்டிக்கு நான் போனப்போ என்னோடய ஷர்ட்டில் ஒரு சின்ன டாட் கலங்க விழுந்துருச்சு. பார்த்தாக்க ஷர்ட்டு மேலே ஒரு ஃபுட்டு கொட்டிடுச்சு. அது கரையாயிடுச்சு. அந்த கரையோடு நிற்கிறேன் நான். அது ஒரு ஃபாப்பா. எனக்கு ஒரு பொது இடத்துல ஒரு தர்ம சங்கடமாக ஏதாவது ஒன்று நடந்தால் அதுக்கு பேர் ஃபாப்பா. ஸோ தெர் வாஸ் அ ஃபாப்பா பை ஹேவிங் எ dirt in my shirt. ஃபாப்பா. ஃபாப்பானாக்க பொது இடத்தில் களங்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்டு வந்து இது வந்து பயண விபரங்கள் கொண்டதுங்க. பயண விபரம், ஃப்ளைட்டில் இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே போகிறோம், ட்ரெயினில் இங்கேருந்து அங்கே போகிறோம், என்னங்கிற முழு பயண விபரம். அதுதான் ஐட்டினரரி. ஐட்டினரரி, ஐடினரரி, NERARY, ஐட்னரின்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. ஐட்டினரரி, ITINERARY, பயண குறிப்பு, அப்படி தான் அதை சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து சூப்பரான வார்த்தைங்க. ஆனால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கலாம். இந்த பாருங்கள், அந்த மூவி வந்து கிரைம் மூவி, ஹாரர் மூவி, காமெடி மூவி, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் மூவின்னு சொல்லுவாங்க. எந்த வகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகை தான் இந்த வார்த்தைங்க. இந்த வார்த்தையை ஜான்ராங்கணும். ஜான்ரா என்ன ஸ்பெல்லிங் தெரியுங்களா? GENRE. நம்ப மாட்டீங்க, GENRE. ஜெனுவர், ஜென்ரா அப்படின்னா ஜான்ரா அப்படின்னு படிக்கணும். ஜான்ரா இப்படி படிக்க வேண்டியது GENRE, ஜான்ரா. என்ன டைப் மூவி? ஆக்ஷன் மூவியா, கிரைம் மூவியா? என்ன ஜான்ரா? இந்த மூவி எந்த ஜான்ராவில் இருக்குது, எந்த வகையில் இருக்குது? GENRE, ஜான்ரா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்டு, தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தை வந்து நாக்கு ஊர். இதை சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது கூட. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க, பீட்சா. நம்ம என்ன சொல்லுவோம்? பீஸா. பீஸா 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 கிடையாது, பீட்சா. PIZZA தான். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து PIZZA தான். ஆனால் படிக்கிறப்ப இந்த டா சவுண்டு வரணும். பீட்சான்னு படிக்கணும், பீஸான்னு படிக்கக்கூடாது. பீட்சா, PIZZA பீட்சான்னு படிக்கணும், பீஸான்னு படிக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தை வந்து சிம்பிளான வார்த்தை தான். DEVELOP. எப்படி படிப்பீங்க? DEVELOP. என்ன படிப்பீங்க? டெவலப்னு படிப்பீங்க, சொல்லக்கூடாது. டிவலப். ஏதோ DI இருக்கா மாதிரியே படிக்கணும், DE இருக்கா மாதிரி படிக்கக்கூடாது. டிவலப்னு படிக்கணும், டெவலப்னு படிக்கக்கூடாது. ஸோ டிவலப்னா வளர்றது, வளர்ச்சி ஆகிறது, வளர்ச்சி. டிவலப், நாட் டெவலப். DEVELOP, டிவலப். அடுத்து நம்ம பார்க்குற போகிற வார்த்தை சூப்பரான வார்த்தைங்க. நிச்சயம் நம்ம 100க்கு 99 பேர் தப்பாக உச்சரிக்கிற வார்த்தை. ஸ்பெல்லிங் சொல்கிறேன், AWRY. எப்படி உச்சரிப்பீங்க? AW எப்படி உச்சரித்தாலும் இது தப்பாக தான் இருக்கும். AWRY என்ன தெரியுங்களா? RI,
என்னவோ தெரியல, அரை 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 ஆரைனா நீங்கள் ஒன்று திட்டம் போட்டிருப்பீங்க, அந்த திட்டம் எல்லாமே காலியாக இருக்கும். மை பிளான்ஸ் வெண்ட் ஆரை, என்னுடைய திட்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, என்னுடைய திட்டம் எதுவுமே நிறைவேறலை. மை பிளான்ஸ் வெண்ட் ஆரை, ஏடபிள்யூஆர்ஒய்யை டபிள்யூ கட் பண்ணுங்க, ஆர்ஒய்யை ஆர்ஐன்னு படிங்க, ஆர்ஐ ஏடபிள்யூஆர்ஒய்யை ஆர்ஐ, ஆவ்ரி கிடையாது, ஆரி கிடையாது, ஆர்ஐ, ஏடபிள்யூஆர்ஒய் வந்து ஆர்ஐ, ஆர்ஐனா திட்டம் பாழாகி போனது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தை, அதாவது மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு வந்து ஏஎம்ஐஏபிஎல்இ. பாருங்கள், ஏஎம்ஐஏபிஎல்இ எப்படி படிப்பீங்க? அமியபிள்னு படிக்கிற மாதிரி தோணுதா? ஆமாம், ஏமியபிள்னு படிக்கணும். ஏன் தெரியுங்களா? ஏஎம்ஐசிஏபிஎல்இன்னு ஒன்று இருக்குது, அமிக்கபிள்னு இருக்குது. ஏஎம்ஐசிஏ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தாங்க. அமிக்கபிள்னாலும் ஒரே மீனிங், ஏமியபிள்னாலும் ஒரே மீனிங். அங்கே ஏஎம்ஐயை வந்து அமீன்னு படிக்கிறோம், இங்கே ஏஎம்ஐ ஏமின்னு படிக்கிறோம், ஏமியபிள்னு. அதுக்காக தான் சொன்னேன் ஏஎம்ஐ ஏபிஎல்இ ஏமியபிள். அப்படி ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஃப்ரெண்ட்லி. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வார்த்தை தாங்க. ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, பட் பாக்கி எல்லாத்துலேயும் இது ஃப்ரெண்ட்லி தான். ஏமியபிள், ஏஎம்ஐஏபிஎல்இ, ஏமியபிள்னாக்கா ஃப்ரெண்ட்லி, நட்பான. நட்பான இந்த ஏமியபிள்னு தான் படிக்கணும். அப்புறம் ஏஎம்ஐசிஏபிஎல்ஏ அமிக்கபிள்னு தான் படிக்கணும், இது ஏமியபிள்னு படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஜிஎன்ஏடபிள்யூ. எப்படி படிப்பீங்க ஜிஎன்ஏடபிள்யூவை? ஒரு ஐடியா கிடச்சிருக்குமா? அந்த ஜியை கட் பண்ணிடுங்க, நான்னு படிக்கணும். என்ஏடபிள்யூ வந்து நான். ஜிஎன்ஏடபிள்யூன்னா என்ன அர்த்தம்? ஜிஎன்ஏடபிள்யூ நான் என்ன அர்த்தம்னா, நாய்க்குட்டியை பார்ப்பீங்க, எலும்பை வந்து அது கடிக்கும், நக்கும். ஸோ த டாக் இஸ் நாயிங், gnawing the bone. The dog is gnawing the bone. நாய்க்குட்டி வந்து அந்த எலும்பை கடிக்குது. அந்த நா அப்படிங்கிறது பைட் பண்ணுறது, கடிக்கிறது. ஜிஎன்ஏடபிள்யூ நா அப்படின்னு படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தைங்க, நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்குவோம், மோஸ்ட் ஆஃப் தான் நம்ம எடுத்துக்குவோம். வெஜிடேரியன்ஸ் எல்லாமே கட்டாயமாக எடுத்துக்குவாங்க. அந்த வார்த்தை ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ். எப்படி சொன்னாங்க? வெஜிடபிள்ஸ். நான் வெஜிடபிள்லாம் சொல்ல, வெஜிடபிள். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி கொடுங்கல்ல, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள், விஇஜிஇடிஏபிஎல்இ. இந்த வெஜிடபிளில் அந்த விஇஜியில் ஜிக்கு அப்புறம் உள்ள ஈயை உச்சரிக்கக்கூடாது. இது மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு, தவறாக உச்சரிக்க நம்ம வெஜிடபிள்னு. சரியான உச்சரிப்பு என்னென்னா வெஜிடபிள். சரியான உச்சரிப்பு வெஜிடபிள். ஈ வந்து சைலண்ட், காய்கறின்னு அர்த்தம். அடுத்து நம்ம தவறாக உச்சரிக்கும் வார்த்தை, கட்டாயமாக நிறைய பேர் இது உச்சரிப்பாங்க, ஏன்னா அது மாதிரி வார்த்தை இருக்குது. அதனால் எஃப்எல்ஓயூஆர் எப்படி படிப்பீங்க? மனசுக்குள்ளே வந்துடும், இது என்னப்பா ஃப்ளோர்னு தானே படிக்க போகிறோம், இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் உள்ள ஃப்ளோரு கிடையாதுங்க. அது எஃப்எல்ஓஆருக்கு தான் ஃப்ளோரு. இது என்ன தெரியுங்களா? பூ எப்படி படிப்பீங்க? ஃப்ளவர்னு படிப்பீங்க இல்லையா? எஃப்எல்ஓயூஆர், இந்த ஃப்ளவர், இது மாவுன்னு அர்த்தம். இட்லி மாவு, தோசை மாவுலாம் இருக்குல்ல, ஃப்ளவர். எஃப்எல்ஓயூஆர் அதுவும் ஃப்ளவர் தான், அதை ஃப்ளவர்னு படிக்கணும். ஆனால் ஸ்பெல்லிங் வேறு, எஃப்எல்ஓயூஆர். ஸோ இந்த மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து எஃப்எல்ஓயூஆர். எப்படி படிக்கணும்னா ஃப்ளவர்னு படிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் ஃப்ளோர்னு படிச்சிடக்கூடாது, ஃப்ளவர்னு படிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான ஆயுதம், ஒரு வெப்பன். இது ஒரு சாதனம், ஒரு கருவி, சரிங்களா? வால், வால்னு சொல்லுவோம். நாய்க்குரிய வால் இல்லைங்க, போர் வால். அந்த வால், அந்த வாலை எப்படி சொல்லுவோம்? எப்படி சொல்லுவீங்க? எஸ்டபிள்யூஆர்டி தானே. இதில் ஏதோ ஒன்று சைலண்ட்டாக இருக்குமா? டபிள்யூ வந்து சைலண்ட். சோடு, டபிள்யூ இல்லைன்னே நினச்சிட்டு படிக்கணுங்க. சோடு, சோடுன்னா வால், போர் வால். ஸ்வாடு கிடையாது, சோடு, எஸ்ஓஆர்டி, சோடு, வால். அடுத்து நம்ம தவறாக உச்சரிக்கும் வார்த்தை, மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு வந்து டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் கட்டாயமாக இதை சேர்த்துக்குவீங்க. அப்பப்போ விலை ஏறி இறங்கும். அந்த வார்த்தை தான் வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு என்ன அவ்வளோ என்ன ஸ்பெஷல் இங்கிலீஷில்? எனக்கு தான் தெரியுமே, ஓஎன்ஐ தானே. ஆமாம், ஓஎன்ஐ தான். இதை நீங்கள் எப்படி படிப்பீங்க? ஆனியன்னு படிக்க வாய்ப்பு இருக்குது, படிக்காதீங்க. அன்னியன், அன்னியன். பாருங்கள், விக்ரம் நடித்த படம் அன்னியன், கிட்டத்தட்ட அங்கே போகுது பாருங்கள். அன்னியன், ஆனியன் இல்லை, அன்னியன். ஸோ ஆனியன்னு படிக்கக்கூடாது, வெங்காயத்தை அன்னியன்னு படிக்கணும், ஓஎன்ஐ. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ் வேர்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த வேர்டு பிஸ்னஸில் பண்ணலாம். எந்த மாதிரி பிஸ்னஸ்னாலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுக்கு சொல்லுவாங்க நீஷ் மார்க்கெட் அப்படிம்பாங்க, சூட்டபிள் மார்க்கெட்டு.
ஒரு குறிப்பான ஒரு மார்க்கெட்டு. நிச்சுன்னு படிச்சவங்க NICH பாருங்கள், NICHஐ நீஷ் அப்படின்னு படிக்கணும். NICHஐ நிச்சுன்னு படிக்கக்கூடாது. ஒரு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பார்த்தோம், கேஷ், CASH, கேஷ்னு படிக்கக்கூடாது. CACH எப்படி கேஷ்னு படித்தோமோ NICHஐ நீஷ்னு படிக்கணும். புரியுதுங்களா? நீஷ் மார்க்கெட்னா சூட்டபிள் மார்க்கெட், பொருத்தமானது. நீஷ்னா பொருத்தமானது. NICH நீஷ் அப்படின்னு தான் படிக்கணும்.